இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது டைப்பிஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து செலெக்ஷன் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. அது வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினர் ரீடருக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டில் வந்து யாராவது வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப் வந்து நான் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து மற்ற ஆன்லைன் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஆஃபர் வந்து இதில் வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து இந்த ஆப் மூலம் ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேட்டகரி ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் செகண்ட் பேஸ் ஸ்கில் டெஸ்ட் போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனு இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் வந்து இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து எக்ஸாம் வந்துருக்கு. இது வந்து செகண்ட் பேஸு. அது வந்து என்றைக்கு நடக்குன்றதும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைமு. நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். மொத்தம் வந்து 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு வந்து 8 மணிக்கு வந்து இருக்கணும். செகண்ட் பேட்சுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/12 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா 10:30க்கு வந்து நீங்கள் வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 90 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நேம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியிட்டாங்கன்னா 19/12/2024 அன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆல் டிக்கெட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கான ஆல் டிக்கெட்டும் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து செகண்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் ஒரு ஆல் டிக்கெட் செகண்ட் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டைப்பிஸ்ட்டுக்கு. இந்த இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் நம்பர் தெரியல. இங்கே செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். எப்போ எங்கே வந்து இன்டர்வியூ நடக்குதுன்றது வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து எப்போ நடக்குதுன்றது வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் வந்து ரிசல்ட் எப்போ போகணும்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா 2025 ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்து வரும். 1ஆம் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க குரூப் 4 எக்ஸாமினால் தான் தள்ளி போகுது, அந்த ரிசல்ட்டால் தான் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இங்கே வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிரைவருக்கான செகண்ட் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்குது. அது முடிச்சக்கப்புறம் தான் வந்து டைப்பிஸ்ட்டோட ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29/12 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டே வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இயர் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த மந்தில் வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் முடித்தா அதை மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் அடுத்து பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து 2025 வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.